கண்ணாடி மனம் கொண்ட சிறுவன். ஒரு அழகான கிராமத்தில் பிரேம் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். பிரேம் மிகவும் நல்லவன். ஆனால் அவன் ஏழை. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய போட்டி நடந்தது. யார் நேர்மையானவன் என்று கண்டுபிடிக்க கிராமத் தலைவர் முடிவு செய்தார். அவர் எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை கொடுத்தார். இந்த விதையை வீட்டில் நடுங்கள். 1 மாதம் கழித்து செடி வளர்ந்ததுடன் திரும்பி வாருங்கள் என்றார். பிரேம் அந்த விதையை மிக கவனமாக நட்டினான். தினமும் தண்ணீர் ஊற்றினான். வெயில், மழை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டான். ஆனால் நாட்கள் சென்றாலும் பிரேம் இன் விதை வளரவே இல்லை. அவனுடைய நண்பர்களின் வீட்டில் அழகான செடிகள் வளர ஆரம்பித்தது. பிரேம் மிகவும் கவலைப்பட்டான். என் விதை மட்டும் ஏன் வளரவில்லை என்று வருத்தப்பட்டான். 1 மாதம் முடிந்தது. எல்லா குழந்தைகளும் அழகான செடிகளுடன் கிராமத் தலைவரிடம் வந்தார்கள். பிரேம் மட்டும் காலியான குடுவையுடன் வந்தான். அவன் தலைகுனிந்து நின்றான். சில குழந்தைகள் சிரித்தார்கள். செடி இல்லாம எப்படி வந்தான் என்று கிண்டல் செய்தார்கள். அப்போது கிராமத் தலைவர் பிரேமை அருகே அழைத்தார். மகனே, ஏன் உன் குடுவையில் செடி இல்லை என்று கேட்டார். பிரேம் மெதுவாக சொன்னான். ஐயா, நான் தினமும் தண்ணீர் ஊற்றினேன். ஆனால் விதை வளரவே இல்லை. பொய் சொல்ல விரும்பவில்லை. அந்த வார்த்தையை கேட்டதும் கிராமத் தலைவர் சிரித்தார். அவர் எல்லோரிடமும் சொன்னார், நான் கொடுத்த விதைகள் எல்லாம் வறுத்த விதைகள். அவை வளரவே முடியாது. செடி வளர்ந்தவர்கள் எல்லாம் பொய் விதையை மாற்றி நட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரேம் மட்டும் உண்மையை தேர்ந்தெடுத்தான். அனைவரும் அமைதியாக நின்றார்கள். கிராமத் தலைவர் சொன்னார், இவன்தான் உண்மையான வெற்றியாளர். அந்த நாளிலிருந்து பிரேம் அனைவருக்கும் ஒரு உதாரணமாக மாறினான். நீதி, நேர்மை இருந்தால் வெற்றி தானாக வரும். பொய் தற்காலிகம், உண்மை நிரந்தரம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை நண்பர்களுக்கு பகிருங்கள்.